ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ் அண்ட் ரெஃப்ளெக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி கேப்டன் ஜான்சன் 1894 ஃபைனல் அண்ட் லாஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன். நிறைய பேர் சோகமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நானும் நேற்று ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். இன்ஃபேக்ட் அந்த வீடியோவில் நான் பேசும்போதே எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. வாய்ஸ் கிராக் ஆகிருக்கும். ஆடியோ புவராக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஐம் ஸோ சாரி. நான் ஆல்ரெடி டெலகிராம்லேயும் சொல்லியிருந்தேன். ஓகேடா, நம்ம இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒன்லைன் மாதிரி பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக போன வீடியோஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா, போன வீடியோவில் நம்ம ஜங்குக்கு இழக்கிற மாதிரி போய் அவர் திரும்ப நம்ம டே அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியானதுக்கப்புறம் நம்ம டேவால் அங்கே இருக்க முடியல. ஏன்னா அவருடைய மிஷன் முடிஞ்சிருச்சு. அவர் அங்கேருந்து திரும்பியும் ஃப்யூச்சருக்கே கிளம்பி வரா மாதிரி ஆயிடுச்சு. பட் அவர் கிளாஸில் இருக்கும்போது ஒரு மேம் அவங்களுடைய கிளாஸ் ரூம் ஃப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ நம்ம டே அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி அந்த கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்கப்போ அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸில் அந்த லிஸ்ட்டில் அவருக்கு தெரிஞ்ச பேர் நம்ம ஜங்குக்குடைய நேம் அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே இருக்கேன். பார்த்தா அந்த பேருக்கு சொந்தக்காரனான அந்த பையனே முன்னாடி நின்றுட்டு ஹிஹி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிச்சிருப்பான். நீங்கள் தான் புது ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய கண்ணை அவராலே நம்பியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம டே கண்ணு முன்னாடி நிற்கிறது உண்மையிலேயே ஜங்குக். ஆனால் அது அவருடைய ஜங்குக் இல்லை, ஜஸ்ட் அவரை மாதிரியே இருக்கிற ஒரு பையன். அவருக்கு ஞாபகம் இல்லை, எதுவுமே சுத்தமாக தெரியாது அந்த ஜங்குக்கு. பட் நம்ம டேக்கு எல்லாமே தெரியும். அந்த முகத்தை பார்த்ததும் A to Z எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ரிவர்ஸ் கீர் போட்டு நம்ம டேயோடைய மைண்டுக்குள்ளே அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி போகுது. நான் அதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அதில் கண்டினியூ பண்ணிடலாம் தான். ஓகேடா, ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் நிறுத்தி நிதானமாக சொல்வேன். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்பயே சொல்லிட்டேன். ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டு சீன் நம்ம எங்கே விட்டுருந்தோன்னா, நம்ம டேவும் ஜங்குக்கும் கிளாஸில் ஒருத்தருக்கு பார்த்துருந்ததை நம்ம முடிச்சிருப்போம். இப்போ அப்படி நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கே வெறிக்க பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்த்துட்டு, சார் எதுக்காக அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன கேப்டன் ஜாங் நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேப்டன் ஜாங் கிடையாது. எனக்கு அந்த சர்நேம் கூட கிடையாது, தெரியுமா? என் பேர் ஹன் ஜங்குக். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவருடைய அந்த ஒரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவர் ஒரு சின்ன பையன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஜஸ்ட் நம்ம டே அவருடைய டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்ஸை அப்படியே அமுக்கி வைக்கிறாரு உள்ள. டைம் ஸ்கிப் ஆகுது, இயர்ஸ் போகுது. நம்ம டே அதே யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கை பார்த்திங்கன்னா அவர் காலேஜஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 5 years கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஜங்குக் காலேஜெலாம் முடிச்சுட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இதில் அழகாக பிடி டீச்சர் ஆகிடுறாரு. இவங்க காலேஜ் டைமில் ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு பாண்டை தாண்டியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம ஜங்குக் அவர் சைடில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம டே கிட்ட சொல்கிறது, நம்ம டேவும் அவருடைய டே டு டே லைஃபு ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே சொல்வார். எக்ஸப்ட் அந்த இன்சிடெண்ட் நம்ம டே பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்ததை இது வரைக்கும் நம்ம ஜங்குக் கிட்ட ஓப்பன் பண்ணதே கிடையாது. பண்ணவும் அவருக்கு விருப்பம் இல்லை. இப்போ அப்படியே 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க நம்ம ஜங்குக்கு ஒரு ஏஜ்க்கு வராரு. அவரும் வேலைக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்பையும் இவங்க 2 பேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற அந்த பாண்ட் 2 பேர்கிட்டையும் விட்டு போகவே இல்லை. நம்ம டேக்கு எப்போ ஜங்குக்கை பார்த்தாலும் கேப்டன் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவார். ஸோ அதனால் நம்ம டேவால் சும்மா இருக்க முடியல. நம்ம ஜங்குக்கை பற்றி அப்படியே தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது அப்படியே கொஞ்சம் நாட்கள் போக போக நம்ம ஜங்குக்கை பற்றின ஒரு விஷயம் நம்ம டேக்கு தெரிய வருது. நம்ம ஜங்குக் பை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றத தாண்டி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி அதுக்கப்புறமேட்டு இந்த கப்பிள்ஸ் எல்லாம் ஒரு சில திங்ஸ் பண்ணுவாங்கல்ல, லைக் டேட்டிங் போகிறது,
பொசசிவ் ஆகிறது, கிஃப்ட்டு மாற்றிக்கிறது, ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு நேமில் 2 பேரும் வந்து மாறி மாறி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிறதுலாம் இருந்திருக்கு. பட் கொஞ்சம் டேஸ் போக 2 பேரும் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்து என்டர் ஆகுறாங்க. நம்ம டேவால் வந்து என்னதான் ஜங்கு கூட க்ளோஸாக இருந்தாலும் கேப்டன் கிட்ட இருந்த மாதிரி இல்லை. நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிக்கும் போது நம்ம கேப்டன் கூட இருந்த அந்த ஒரு வார்ம்னஸ் அவருக்கு ஞாபகம் வருது. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நார்மலாக எடுத்துக்க முடியல. கேப்டன் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வராரு. ஜங்குக் கிஸ் பண்ணனா நம்ம கேப்டனுடைய அந்த கிஸ், அந்த சாஃப்ட் லிப்ஸ் அவர்கிட்ட இருக்கிறது, அது ஞாபகம் வருது. இப்போ அப்படியே நம்ம டே வந்து நம்ம ஜங்குடைய ஐஸை பார்க்கும்போதெல்லாம் கேப்டனுடைய ஐஸ், அவருடைய ஐஸ் வந்து எப்போவும் ஒரு மாதிரி இந்த ஷார்ப்பாக ரூட் அண்ட் ரகடாக ஒரு மாதிரி வெறப்பாக இருப்பார். பட் நம்ம ஜங்குக்கு எப்போல்லாம் டேவை பார்க்குறாரோ அப்போ அந்த ஐஸ் அப்படியே சாஃப்டாக ஒரு வெறும் லவ் மட்டும்தான் இருக்கும் அந்த கண்ணில் அப்படின்ற ஒரு லுக்கு, அது வந்து நம்ம டேக் வந்து ரிமைன் ஆகுது. ஸோ எது பண்ணாலும் ஜங்குக்கை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜங்குக்கே நான் கேப்டன்ன்ற மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால எனக்கு ஜங்குக் வேண்டாம். என்னுடைய லவ் ஃபுல்லாக இருக்கிறது கேப்டனுக்கு, இந்த ஜங்குக் கிட்ட இல்லை. மேபி இந்த ஜங்குக் வந்து கேப்டனுடைய ஹைட்டு, வெயிட்டு, வாய்ஸு, அவருடைய பாடி ஸ்ட்ரக்சரு, ஃபேஸ் ஃபீச்சர்ஸு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் கேப்டனுடைய லவ்வும் இந்த ஜங்குக்குடைய லவ்வும் ஒன்றும் இல்லை அப்படின்றது அவருக்கு புரிய வருது. ஆக்சுவலி 2 பேருமே சேம் இதில் தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம டேக் வந்து கேப்டன் மாதிரி இல்லை. அவருடைய லவ், அவருடைய ஹார்ட் ஒன்லி பிலாங்ஸ் டு கேப்டன் ஜான் ஜங்குக் தான், இந்த ஹாங் ஜங்குக்கு கிடையாது அப்படின்றது நம்ம டேக்கும் நல்லா புரிய வருது. அவருக்கு வந்து இந்த பொய் பித்தலாட்டம் ஆடுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம ஜங்குக்கு வந்து உண்மையான ஃபீலிங்ஸை அவர் பக்கம் காட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம டேவால் நான் ஜங்குக்கை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஜங்குக் பார்க்க கேப்டன் மாதிரி இருக்கிறனால தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த விஷயத்த போய்ட்டு அவன்கிட்ட போய் சொன்னால் அது சரியாகவும் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் நம்ம ஜங்குக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு. லைக், நம்ம ஆல்ரெடி 3 வருஷம் ஒன்றா இருந்துட்டோம், இதுக்கப்புறமேட்டு சரி வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீ மூவ் ஆன் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு தோணுது. நம்ம எங்கே ஸ்டார்ட் அப் பண்ணோம்? ஜஸ்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம், அதுலேயே இருக்கலாம். எதுக்கு ரிலேஷன்ஷிப்க்கு வந்துட்டு? தேவையில்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கேயே கட் ஆஃப் பண்ணிக்கலாம், இட்ஸ் என்னாஃப் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு டெக்ஸ்ட் போட நம்ம ஜங்குக் விட மாட்டேங்கிறாரு. இல்லை பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், இப்படி டக்குன்னு கட் ஆஃப் பண்ண தேவையில்ல, நீ எதாக இருந்தாலும் சொல்லு என்கிட்ட, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. பட் நம்ம டே வந்து இல்லை சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட, அதுக்கு ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, இட்ஸ் ஓகே ஃபைன், உனக்கு லவ் தான் வேணாம், அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம டே என்ன பண்ணுறாருனா, ஓகே ஃபைன், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? பெஸ்ட் ஃப்ரெண்டாக, ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம டே வந்து ஸ்டேட்மெண்ட்டை முடிக்க, டேஸ் போகுது, மாதங்கள் போகுது, வருஷங்கள் போகுது. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகுது, ஒரு ஃபீமேல் கூட மேரேஜ் ஆகுது. அப்படியே நம்ம டேவும் வந்து அந்த மேரேஜில் இருக்கார். நம்ம ஜங்குக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த இடத்துல இருக்கார். அந்த மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இவரும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபைனலி நம்ம ஜங்குக்கு மேரேஜும் ஆகிடுது. அழகாக அவர் அந்த பொண்ணோட ரொம்ப சந்தோஷமாக அழகாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டே வந்து பார்க்குறாரு. அவருக்கு மனசுக்குள்ளே வந்து சோகன்றதே இல்லை சுத்தமாக. ஏன்னா அது ஜான் ஜங்குக் இல்லை, ஹாங் ஜங்குக். அவருக்கு தேவையானது கேப்டன் ஜங்குக் மட்டும்தான், இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம டேவோடைய மனசு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கேப்டனுக்காக தான் அது அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த இடத்துல மேரேஜ் எல்லாம் முடியுது. நம்ம டே வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம டேரன், அவனுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அவனுக்கு ஒய்ஃபு 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட டெலிவரி ஆக போகிற டைம் அவங்களுக்கு. ஸோ நம்ம டேவோடைய வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம டேவோடைய ஆண்டியும் வந்து
நம்ம டே கூட தான் தங்கியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நம்ம டே உடைய வீடு. ஆல்ரெடி அவங்களுக்கு வீடு இருக்குது. பட் இருந்தாலும் டே கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க ஆன்ட்டியும் அதே தான், டே தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்காக நம்ம டேவோடயே வந்திருக்காங்க. ஸோ நம்ம டே வேலைக்கு போயிட்டு வர நேரம்லாம் இவங்க எல்லாருமே வீட்டில் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம டேக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வீட்டுக்கு வராரு. அழகாக அவருடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டுக்கு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு கால் மேலே போட்டு படுக்க, டக்குன்னு அவருடைய ரூமே வந்து ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அவர் மனசெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகுது. ஒரு பயம் வருது. ஏன்னா இந்த மாதிரி வெளிச்சம் வந்தாலே அந்த இடத்துல ஃபேரி வந்துடுவா. ஸோ நம்ம டேக்கு வந்து என்ன இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா அவர் நினச்ச மாதிரி ஃபேரி பார்க்குறதுக்கு அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கா. மாறவே இல்லை. அவ்வளோ இளமையாக இருக்கா பார்க்குறதுக்கு. நம்ம டேக்கு வந்து 45 இயர்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அவர் இன்னமும் மேரேஜ் பண்ணாமல் நம்ம ஜங்குக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கார். இப்போ அந்த ஃபேரி வந்ததுமே நம்ம டேவை பார்த்துட்டு, ஏய் கிம் டேயோங் எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷம் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக பேசுகிறான் நம்ம டே கிட்ட. நம்ம டேவும், மிஸ் ஃபேரி உங்களை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு, இன்னமும் அப்படியே இருக்கீங்க, நான் உங்களை இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேனே. ஐயோ நானும் அப்படி தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட சாரி சொல்லணுட்டே. சாரியா? எதுக்கு? ஆக்சுவலி நீ நான் உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போயே நீ செகண்ட் விஷயம் பண்ணியிருக்க. ஆனால் நான் எனக்கு இருக்கிற வேலையில் அந்த செகண்ட் விஷயம் கவனிக்க மறந்துட்டேன். செகண்ட் விஷயம்? ஆமாம், உனக்கு செகண்ட் விஷயம் இருக்குது. இது எப்படின்னா சொல்லப்போனால் பை மிஸ்டேக் தான் நடந்திருக்கும் இந்த விஷயம். ஆனால் நான் இப்போ தான் அதை கவனித்தேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட உன்னுடைய மிஷினை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரப்போ நான் ஒரு ஃபேரின்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. அப்போ நீ கூட அப்போ நீ என்ன ஜீனியா எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டப்போ நானும் தெரியாமல் ஆமான்னு சொல்லிகிட்ருக்கேன். ஓ, அப்போது நீ கேட்ட ஒரு விஷயம், அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்டதுக்கு நானும் ஆமான்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீ சொன்னது செகண்ட் விஷயம் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தான் ஆகணும். அதனால் 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 உனக்கு செகண்ட் விஷயம் இருக்குது. எதனாவது கேளு என்கிட்ட. என்ன சொல்கிற? நான் இப்போ என்ன வேணால் செகண்ட் விஷயம் கேட்கலாமா? என்ன கேட்குறது? என்ன வேணா கேட்கலாமா? கேட்கலாம். இப்போவே வா. எனக்கு ஒரு 5 minutes டைம் கிடைக்குமா? 5 minutes? ஓகே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஃபேரியும் வந்து நம்ம டேக்காக வெயிட் பண்ணுறா. அப்படி நம்ம டே வந்து என்ன விஷ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு 30 seconds தான் இருக்கும். இப்போ உடனே டே வந்து, ஓகே நான் விஷ் கேட்கவா? ஓகே டே நீ ரெடியா? நான் ரெடி. சரி, நான் 1 2 3 சொல்லுவேன், நீ டக்குன்னு உன்னுடைய விஷயம் சொல்லணுண்ணா. ஓகே ஓகே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. ஒரு அழகான மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டேவை காட்டுறாங்க. நல்லா படுத்துட்ருக்காரு, தூங்கிட்டுருக்காரு. டக்குன்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டேரன் உள்ளே வர, ஹாப்பி பர்த்டே டேயாங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பக்கத்துலேயே அவருடைய ஒய்ஃப், அழகாக நிறை மாத கர்ப்பிணி, அழகாக வயிற்றை பிடிச்சிட்டு ரொம்ப கேரிங்காக ஹாப்பி பர்த்டே டேயாங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே உள்ளே வரா. நம்ம டேவுடைய ஆண்டியும் வந்து அவ்வளோ அழகாக விஷ் பண்ணிக்கிட்டே உள்ளே வராங்க. 3 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக உள்ளே என்ட்ராகுறாங்க. நம்ம டே அசைவே இல்லை. நம்ம டே நல்லா தூங்கிட்டுருக்காரு போல். நம்ம டேரன் கிட்ட போயிட்டு அப்படி நம்ம டேவை போட்டு உலுக்கி எழுப்புறாரு. டேங்ஷி எழுந்துரு, போதும் தூங்குனது, எழுந்துரு, விஷ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை போட்டு குலுக்க நம்ம டே எஞ்சிக்கல. அவங்க ஆண்டி பயந்துட்டுறாங்க. நம்ம டே கிட்ட வந்து சாஃப்டாக கூப்பிடுறாங்க, டே எழுந்துரி, விளையாடாத அப்படின்ட்டு.
பட் நம்ம டே எழுந்திக்கல. நம்ம டேரனுடைய ஒய்ஃபும் கூப்பிடுறாங்க, அப்பயும் எழுந்திக்கல. டேரனுடைய ஒய்ஃப் எப்படின்னா, இப்போது எப்படி டேரனை வந்து ஒரு கேரிங்கோடு பார்த்துப்பாங்களோ அதே கேரிங் டேவுக்கும் கொடுப்பாங்க. என்ன இவர் ஹஸ்பண்ட், அவங்க அப்படி ஹஸ்பண்டுடைய அண்ணன் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பாசம் நேசத்துக்கெலாம் குறையே இருக்காது. அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்க நம்ம டேவா. அவருக்கு மேரேஜ் வேட ஆகலைல்ல, ஸோ ரொம்பவும் அழகாக பார்த்துப்பாங்க. அவருக்கு என்னெல்லாம் தேவையோ எதுனாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க இப்போது டேவை இந்த நிலைமையில பார்க்குறப்போ அவங்களுக்கு மனசு தாங்கலை. ஒரு மாதிரி கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆண்டியும் வந்து ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆக நம்ம டேரனை பார்த்து, டேரன் என்னாச்சு, ஏன் எழுந்திக்க மாட்டேங்கிறான்? ஆண்டி, டேக்கு பல்ஸ் இல்லை. இல்லை, நான் நம்ப மாட்டேன். அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து அப்படியே எழுப்பிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு நம்ம டேரனுடைய ஒய்ஃப் வயிற்றை பிடிச்சிட்டு கத்துறாங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி நகர்ந்து போக ஆண்டி நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து லேபர் பெயின் வந்திருக்கு. அதாவது பேபி பிறக்க போது அவங்க அந்த வாட்டர் ப்ரோக் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரோக் ஆகிருக்கு. அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது. இப்போ அப்படியே ஆண்டி வந்து அதை பார்த்துட்டு, ஐயோ உனக்கு பிறக்க போகுது பாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்க நர்வஸ் ஆகுறாங்க. இந்த பக்கம் டேரன் பார்த்தா அவரும் ஒரு மாதிரி ஹைப்பில் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாரு. 2 ஃபீலிங் ஒரே நேரத்தில், ஒன்று ஹாப்பி, இன்னொன்று சேட். ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கா. இப்போது டேரன் சொல்கிற ஒரே வார்த்தை, ஓகே நான் போய்ட்டு காரை ரெடி பண்ணுறேன், நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட, அதாவது ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ நம்ம டேரன் தான் அப்படியே கார் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்க டேவையும் கூட கூப்பிட்டுக்கிறாங்க. அவரே போயிட்டு டேவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்கள ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேபியும் பார்ன் ஆகுது. அவங்க குழந்த பிறந்த அடுத்த செகண்ட் டேரனை பார்த்து கேட்குற முதல் கேள்வி, அவங்களுக்கு என்னாச்சு? நம்ம டேரன் மனசை கல்லாக்கிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், அவன் போயிட்டான், எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டான். ஆனால் ஒரு விஷயம், இது எனக்கு நேற்று நைட்டு வந்து கொடுத்தான், எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. என்னது? அவனுடைய நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் எடுத்து அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட காட்ட பார்த்தா நம்ம ஜங்குக்கு கொடுத்தது, அது கேப்டன் ஜாங் கொடுத்தது, அந்த ஐ லவ் யூ சைன் போட்டு கொடுத்தது. அந்த நெக்லஸை வந்து பிறக்கிற குழந்தைக்கு போட்டு விடு அப்படின்ற மாதிரி நம்ம டேரன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம டே வந்து படுத்துட்டு இருந்திருப்பார் பெட்டில், ஃபேரி போனதுக்கு அப்புறமேட்டு. ஆக்சுவலி நம்ம டேரனுக்கு வந்து புரிய வருது, நம்ம டே வந்து ஏதோ ஒரு முடிவில் தான் இருந்திருக்காரு போல் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அது என்ன முடிவுன்றது ஃபேரிக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம டே வந்து ஃபேரிக்கிட்ட என்ன விஷ் பண்ணியிருப்பாருன்னா, நீ சொன்ன மாதிரி கேப்டன் ஜோங்க 100 இயர்ஸ்க்கு மேலேயும் நீ வாழ வச்சுட்ட, ஆனால் எனக்கு இப்போ என் கேப்டன் வேணும். நான் உங்ககிட்ட கேட்குற அடுத்த விஷ், கேப்டனுடைய லைஃப் ரீசெட் ஆகணும், ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகணும், நான் கேப்டன் ஜோங்கோட இருக்கணும், எனக்கு ஜான் ஜங்குக் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஃபேரிக்கிட்ட ஒரு விஷ் கொடுக்க, இந்த விஷயம் தான் வந்து ஃபேரியும் வந்து நிறைவேற்றிருப்பா. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகணும் இல்லையா, முதல்ல அதுக்கு ஹிஸ்ட்ரி முடியணும் இல்லை, அதனால தான் முடிஞ்சிருக்குது ஹிஸ்ட்ரி டோட்டலாக. நம்ம டேவோடைய முடிவு தான் கடைசி முடிவு அந்த ஹிஸ்ட்ரியோட. அப்படியே நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது, வருடங்கள் போகுது. டேரன் அவனுடைய குழந்தைக்கு கிம் டேயோங்னு பேர் வச்சுருக்கான். அதாவது நம்ம டேவுடைய பேரையே அந்த குழந்தைக்கே வச்சுருக்கான், கிம் டேயோங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போத்துலேருந்து நான் வந்து குழந்தைய கிம் டேயோங் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன், குழம்பிடாதீங்க ஓகேவா. ஸோ குழந்தை பேர் வந்து கிம் டேயோங். அழகாக எல்லாருமே சேர்ந்து குழந்தைய கூப்பிடுறது டே டே அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக கூப்பிடுவாங்க. இப்போது
நம்ம கிம் டேயோங்க்கு வந்து ஏஜ் ஒரு 5 அந்த மாதிரி இருக்கும். அவன் அழகாக ஒரு இடமா உட்காந்து விளையாடிட்டுருக்கான். வெளியே பிக்னிக் மாதிரி போவாங்கல்ல, அந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு போயிருக்காங்க. அவன் அழகாக தரையில் உட்காந்து விளையாடிட்டுருக்கான். அவன் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம டேரின் அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. டேரின் வந்து அவருக்கு இந்த யூனிவர்சிட்டியில் வந்து வேலைகள் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக வேலைகளை பார்த்துட்ருக்காரு. நம்ம கிம் டேயோங் வந்து பார்த்தா அழகாக குட்டி ஏரோப்ளேன் பொம்மையை வச்சுட்டு தரையில் உட்காந்து விளையாடிட்டுருக்கான். அவன் விளையாடிட்டுருக்கான். டக்குன்னு திடீர்னு பின்னாடியிலேருந்து யாரோ அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது. யார் இது அழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மரம் எந்த மரம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஜங்குக்குட்டேவும் எப்போவுமே மீட் பண்ணுற மரம். அந்த மரத்துக்கு கீழே ஒரு குட்டி பையன் உட்காந்து அழுதுட்ருக்கான். ஓன்னு உப்பாரி வச்சிட்ருக்கான். நம்ம டேக்கு வந்து மனசு கேட்கல. குட்டி டேக்கு வந்து மனசு கேட்கல. அழகாக தத்தி தடுமாறி எழுந்துருச்சு. அப்படியே அந்த மரத்துக்கிட்ட நடந்து போகிறான். அந்த குழந்தை அழுதுட்ருக்கான் இல்லையா, அந்த குழந்தைக்கிட்ட நடந்து போகிறான். இவன் போயிட்டு அந்த குட்டி பையனை பார்த்துட்டு, ஹே எதுக்கு அழுற? இங்கே பாரு, எதுக்கு அழுதுட்ருக்கா? நீ என்கிட்ட பேசாதப்போ, எங்கள் அம்மா ஸ்ட்ரேஞ்சர்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசக்கூடாதா? ஓகே ஃபைன், என் பேர் கிம் டேயோங். இன்னிலேருந்து நான் உனக்கு ஸ்ட்ரேஞ்சர்லாம் கிடையாது. என்னுடைய பேர் இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ சொல்லு, உனக்கு என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஏன் அழுதுட்ருக்க? நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன். அம்மாவை மிஸ் பண்ணிட்டியா? அச்சோ, நீ தேடி பார்த்தியா? நான் இங்கே தான் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எங்கள் அம்மாவை காணோம். நானும் சுற்றி சுற்றி தேடிட்டேன். ஆனால் அவங்க இல்லை தெரியுமா? எனக்கு பயமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க. வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மாவை தேடலாம். உண்மையாவா? ம், வா. சரி, இரு. உன் பேர் என்ன? என் பேர் ஜான் ஜங்குக். நான் உன்னை குக்கிங் கூப்பிடுறேன். சரி வா, இப்போ எங்கள் அம்மாட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கிம் டேயோங் வந்து நம்ம குட்டி ஜங்குக்கை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம அவங்க அம்மா கிட்டே போகிறான். அதாவது டேரினுடைய ஒய்ஃப் கூட்டிகிட்டு போகிறான். அவங்க பார்க்குறாங்க, அவங்களுடைய பையன் இன்னொரு குட்டி பையனை கையில் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரது. அவங்க பார்த்து, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்மகிட்டே அவ்வளோ க்யூட்டாக அவர் வர குட்டியாக சப்பியாக இருப்பார். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக. இன்னொரு குட்டி பையனா அவனும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். அப்படியே கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நம்ம கிம் டேயோங் தான் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இவன் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணிட்டானா? இவன் பேர் ஜங்குக். நான் அவனை அங்கே பார்த்தேன், அழுதுட்டு இருந்தான். அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? அம்மா மிஸ் பண்ணிட்டியா? சரி இரு, நான் அது வரேன். இப்போது நம்ம 3 பேரும் சேர்ந்து அழகாக போய்ட்டு உங்கள் அம்மாவை போய் தேடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம கிம் டேயோங்கோடைய அம்மா, கிம் டேயோங், ஜங்குக் இவங்க எல்லாருமா சேர்ந்து அப்படியே சுற்றி முற்றி தேடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது. அந்த பெஞ்ச்லேயே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கிம் டேயோங் அவங்களுடைய அம்மாவும் வந்து அதே இடத்துல தான் இருக்காங்க. டைம் போகுது. அப்படியே நம்ம டேவும் ஜங்குக்கும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் ரொம்ப அமைதியாக சோகமாக இருக்கிறத வந்து கவனிக்கிறான். ஸோ என்ன பண்ணுறான்னா, கிச்சு மூட ஆரம்பிக்கிறான் நம்ம ஜங்குக் வந்து, எதுக்கு இப்போ நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? ஆமாம், நீ சிரிக்கவே மாட்டேங்கிற, அதனால தான். சரி, இல்லை வேண்டாம், சும்மா இரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் டேயோங் தான் அழகாக அப்படியே ஜங்குக்கை அப்படியே கிச்சு மூட்டி சிரிப்பு ஏற்றிட்டுருக்கா. 2 பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறான், நம்ம டேவுடைய கழுத்தில் வந்து அந்த ஐ லவ் யூ சைன் இருக்கிறத. அதை பார்த்ததும், இது என்னது? இதுவா? இது என்னுடைய அங்கிளுடையது. ஓ, உங்கள் அங்கிள் எங்கே? அவர் இப்போது ஏஞ்சல் ஆகிட்டாருன்னு அப்பா சொன்னார். அவர் இதை என்கிட்ட கொடுக்க சொன்னாரா? இது பார்த்தியா, அழகாக இருக்குல்ல?
அது பார்க்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அவனுடைய கையில் அந்த ஐ லவ் யூ சைனை வந்து வர வைக்கிறான். அவனுடைய தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கரை தூக்கி மற்ற 2 ஃபிங்கர்ஸையும் வந்து மடக்கிட்டு அந்த ஐ லவ் யூ சைனை வந்து வர வைக்கிறான். இப்போ அதை பார்த்துட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஜங்குக் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது அப்படி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த ஐ லவ் யூ சைனை நம்ம ஜங்குக் கிட்ட வச்சு காட்ட நம்ம ஜங்குக்கும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வச்சு காட்டுறாரு அவரும். இப்போ 2 பேரும் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட வந்து நம்ம டே வந்து சொல்லித்தரது என்னென்னா, இந்த சைன் பேர் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஐ லவ் யூ டூன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா. தூரத்துலேருந்து ஒரு லேடி ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய அம்மா. நம்ம டே தான் அதை கவனிச்சுட்டு அங்கே பாரு அது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி சொல்ல பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது பிள்ளைக்கு. அப்படியே பெஞ்சிலேருந்து கீழே இறங்கி அவங்க அம்மா பக்கம் ஓடுறான். அவங்க அப்படியே அழகாக குழந்தைய அழகாக தூக்கி வச்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிட்டு நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், உன்னை லைஃப் லாங் மிஸ் பண்ணிட்டுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட அப்படியே சாரி சொல்லி முகம் ஃபுல்லாக மொத்தம் கொடுக்குறாங்க நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் நம்ம டேவுடைய அம்மாவையும் பார்த்துட்டு நம்ம டேவுடைய அம்மாட்ட வந்து என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் அவனுக்கு கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா கிட்ட சொல்ல, இப்போ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் அவனை கண்டுபிடிக்கல, என் பையன் கிம்டேவும் தான் அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய முதுகில் கையை வச்சு கொஞ்சம் முன்னாடி அப்படியே டேவை லைட்டாக தள்ளி விட நம்ம டேவ் வந்து முன்னாடி போயிட்டு அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அவங்க அதை பார்த்துட்டு நீ தான் கண்டுபிடிச்சியா அவனை, தேங்க்யூ ஸோ மச் லிட்டில் காய் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம டேக்கிட்ட வந்து தேங்க் பண்ண நம்ம டே அவ்வளோ குட்டியாக இருந்துக்கிட்டு 90 டிகிரிக்கு போ பண்ணி இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்கிட்ட ஓடி வந்து நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஹோங், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை மறந்துடாது என்ன, நான் மறக்க மாட்டேன், அப்புறம் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அழகாக அந்த ஐ லவ் யூ டூ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மீனிங் தெரியல, ஜஸ்ட் அது ஒரு வேர்ட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இதை அவங்களுடைய அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. நம்ம டே வந்து அதே இடத்துல நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக்கு வந்து கடைசியாக அந்த ஒரு ஐ லவ் யூ சைனை வந்து நம்ம டே கிட்ட காட்டி நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வருஷம் போகுது, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம டே அழகாக அப்படியே ஹைஸ்கூல் பையன் மாதிரி வளர்ந்துட்டான் நல்லா பெருசாக. இப்போ நம்ம டேவையும் ஜிமினையும் தான் காட்டுறாங்க. காலேஜுடைய ரூஃப் டாப்பில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜிமின் ஒப்பாரி வச்சிட்ருக்காரு நம்ம டே கிட்ட. அப்படியே அழுதுகிட்டே நம்ம ஜிமின் தான் டேவை பார்த்து, டே நான் உண்மையிலே ஏமாந்துட்டேன்டா, நான் அவன் நல்லவன் நினச்சேன், ஆனால் இல்லை, அவள் தான் நான் மோசம் போயிட்டேன், எனக்கு இருக்கிற கவலை என்ன தெரியுமா, என்னுடைய ஃபஸ்ட்டு கிஸ்ஸை போய் நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேனே, டேய் விடுடா, இன்னும் எவ்வளோ நேரம்டா அழுதுட்ருப்ப, மேபி இது பப்பிலவா இருக்கலாம்டா, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரதான் செய்யும், அந்த ஃபீல் அந்த அவசரத்தில் கொடுக்க தான் செய்வாங்க, நான் இல்லை மச்சான், நான் தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் மச்சான். ஷோ இப்போ என்னடா உன்னுடைய ஃபோட்டோவை அவன் லீக் பண்ணிட்டானா? ஷோ சரி ஒரு நிமிஷம் ஃபோனை கொடு. எதுக்குடா குட்ரா, எதுக்குடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் சொல்லிகிட்டே இருக்க. பட் டக்குன்னு நம்ம டே வந்து நம்ம ஜிமினுடைய ஃபோனை பிடுங்கி அப்படியே அதில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப் மாதிரி ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு நம்ம ஜிமினுடைய ஃபோட்டோவை லீக் பண்ண அந்த ஆளுடைய இன்னொரு அவன் வந்து எக்ஸ் கூட இருந்த அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம ஜிமின் கிட்டே இருக்குது. அவன் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம டே வந்து லீக் பண்ண போகிறதா அப்படியே நம்ம ஜிமினுடைய ஃபோன் எடுத்து வச்சிட்ருக்க. நம்ம ஜிமின் டே வேணாண்டா, நான் தான் லீக் பண்ணி விட்டேன், அவன் நினச்சிருவான்டா, என்னை தேடி வந்து அடிச்சு சாவடிச்சிருவான்டா, ப்ளீஸ் வேணாம் குத்துரு ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம டே கிட்டேருந்து ஃபோனை வாங்க ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டே கொடுக்கவே மாட்டுறாரு. நம்ம டே வந்து அப்படியே கையை தூக்கி வச்சு அப்படியே டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஜிமின் வந்து
எழுந்திரிச்சு வாங்கலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம டே எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவங்க இப்போ ரூஃப் டாப்பில் இருக்காங்க. ரூஃப் டாப்லேருந்து 4th ஃப்ளோருக்கு வராரு. ஓடுறாரு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்டெப்ஸ்லலாம் இறங்கி ஓடுறாரு. 4th ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் வராரு. 3rd ஃப்ளோர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம அப்படியே கீழே விழுற மாதிரி போயிட்டு திரும்பி எழுந்திரிச்சு குடுக்குன்னு ஸ்டெப்ஸில் ஓடுறாரு. அப்படியே ஓடிட்டே இருக்கா. அந்த படிக்கட் பக்கத்தில் வந்து பிரின்சிபல் லிசாவை பார்க்குறாங்க. ஆக்சுவலி லிசா வந்து இந்த லைஃப்பில் அந்த யூனிவர்சிட்டியோடைய பிரின்சிபலாக இருக்காங்க. நம்ம டேவை பார்த்து டேயோ எங்கே ஓடிட்டுருக்க நீ அப்படின்ற மாதிரி கத்த. பட் நம்ம டே வந்து எந்த பதிலும் சொல்லாமல் கொடுக்கணும் ஓடிடுறாரு. பின்னாடியே நம்ம ஜிமின் வர ஓடி வராரா. நம்ம ஜிமினை பார்த்துட்டு பாக் ஜிமின் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. நம்ம ஜிமின் டக்குன்னு ஒரு மாதிரி பிரேக் அடிக்கிறாரு. அடித்த பிரேக்கில் கால் வழுக்கி பின்னாடி பக்கமாக விழுந்து டிக்கி நல்லா அடி வாங்கிக்குது. ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே தரையில் உட்காந்துட்ருக்க. பிரின்சிபல் லிசா கிட்டே வந்து இங்கே பாரு, நீ இந்த காலேஜோடைய பீஸ் பிரசிடெண்ட் தெரியும்ல. பீஸ்க்கு மீனிங் தெரியும்லடா. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு. இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த நேமை பிடிங்கி வேறு யார்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லிசா அப்படியே கத்திட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நம்ம ஜிமின் தான் பாவம் பட்டை பிடிச்சிக்கிட்டே எழுந்துச்சு. ஐயோ இவனால் திட்டும் வாங்கிட்டேனா நான் அப்படின்ற மாதிரி அப்படியே எழுந்திரிச்சு பொறுமையாக நம்ம டே போன சைடு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டே பார்த்தா ஆல்ரெடி அந்த 2nd ஃப்ளோர் கிட்டே போயிருப்பார். இப்போ அப்படியே நம்ம டே பின்னாடி திரும்பி ஜிமின் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. நானும் பின்னாடி முன்னாடி திரும்புறதுக்குள்ளே ஒரு பர்சன் மேலே இடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே தரையில் விழுறாரு. டங்குன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா கீழே விழுந்த அந்த பர்சனுடைய கை நல்லா அடிபட்டிருக்கு. நம்ம டே வந்து அந்த பர்சனுக்கு மேலே இருக்கார். அப்படியே ஐஸெல்லாம் இறுக்கமாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ண அந்த தரையில் இடிச்சிட்ருக்க பர்சன். ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து நம்ம டேவை நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்ருக்காரு, அவர் கீழே விழாத மாதிரி. நம்ம டே தான் வந்து அந்த பர்சனுக்கு மேலே படுத்து கிடக்குறாரு. நம்ம டே சேஃப். பட் ஆனால் கீழே படுத்துட்ருக்க அந்த பர்சனுடைய கை வந்து நல்லா இடிச்சுக்குது. நம்ம டே எழுந்திரிச்சு அச்சோ சாரிங்க பாருங்கள் உங்களுக்கு ப்ளீட் ஆகுது, வாங்க உங்களை கிளினிக் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த பர்சன் கிட்ட சொல்ல. பட் அந்த பர்சன் இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியே காமாக பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் நம்ம டீ கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, தயவு செஞ்சு வந்துருங்க, நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி எப்படியாவது அந்த இது ஊனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், வாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்லேயே இருக்கிற ஒரு கிளினிக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம டே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த நர்ஸ் வந்து கீழே விழுந்து அந்த பர்சனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அந்த நர்ஸும் வெளியே வந்துடுறாங்க. உள்ளே இருந்து அந்த பர்சன் வந்து நம்ம டேவை பார்த்து ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம டேவும் கொடுக்கணும்னு உள்ளே போயிட்டு ஐம் ஸோ சாரி, நான் இதை வேணும்னு பண்ணவே இல்லை, நான் பார்த்து வந்திருக்கணும், நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருந்ததில் நீங்கள் வந்தது நான் கவனிக்கவே இல்லை, ஐம் சாரி, நான் இது இட்ஸ் ஓகே ஃபைன், நான் நல்லா தான் இருக்கேன், நானும் பார்த்து வரல, நான் கவனிச்சிருந்தேன்னா நகர்ந்து போயிருப்பேன், ஐம் சாரி, நானும் சாரி, ஓகே, நீ எதுவும் வரி பண்ணிக்காத, கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாத. இல்லை ஆனால் நான் கொஞ்சம் இட்ஸ் ஓகே ஃபைன், ஐம் ஆல்ரைட், நான் நல்லா தான் இருக்கேன், ஓகே, ஜஸ்ட் லைட்டாக தோல் தான் பிஞ்சிருக்கேன், அதனால தான் ப்ளீட் ஆகிருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டேவும் அப்படியே அமைதியாகிறாரு. பட் ஆனால் அவர் மனசுக்குள்ளே அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த பர்சன் தான் நம்ம டேவுடைய கழுத்தில் இருக்கிற அந்த ஐ லவ் யூ சைன், அந்த நெக்லஸை பார்த்துட்டு ஏய் இந்த நெக்லஸ்ஸு ஓ இதுவா, இது என்னுடைய அம்மா அப்பா எனக்கு கொடுத்தது, என்னுடைய அங்கிளுடையதுனா ஃபைட் பண்ண இந்த நெக்லஸை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, இல்லையே வாய்ப்பில்லை, இது எனக்கு தெரிஞ்சு என் ஃபேமிலிகிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு, இது நான் வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது, இது நான் குழந்தையிலேருந்தே போட்டுட்ருக்கேன், ஃபைட்டா கிம்டையும் என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்க அந்த பர்சன் ஐ லவ் யூ சைன் அவருடைய கையில் வந்து வச்சு காட்டுறாரு நம்ம டேக்கிட்ட. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கை பார்த்து நீ ஜங்குக்கா, நீ கிம்டேயோங்க, நீ தானே எனக்கு இந்த சைனை சொல்லி கொடுத்தது,
அப்போ நீ ஜங்குக் தானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம டே தான் ஜங்குக்கு ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த ஹக்கில் என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பேரும் சூப்பராக அப்படியே மாறி மாறி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசில் பார்த்தது இப்போ அவங்க ரொம்பவும் வளர்ந்தாச்சு. ஆக்சுவலி சின்ன பிள்ளையா இருக்கப்போ நம்ம ஜங்குக் வந்து ரொம்பவும் குட்டியாக இருப்பார். நம்ம டே தான் வந்து ஜங்குக் விடவும் ஹைட்டாக இருப்பார். ஆனால் இப்போ வந்து பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை விடவும் ஹைட்டாக இருக்கார். நம்ம ஜங்குக்கை விடவும் நம்ம டே வந்து கொஞ்சம் குட்டி தான். பத்தாததுக்கு நம்ம ஜங்குக் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மஸ்குலைனாக இருக்கார் நம்ம டேவை விடவும். அப்படியே நம்ம டே பார்த்துட்டு நீ டோட்டலாக வேறு மாதிரி இருக்க தெரியுமா, அப்போ அழகாக இருப்ப, குட்டி குட்டி கண் அப்படியே ரவுண்டாக அழகாக இருப்ப, இப்போ என்னடா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து சொல்ல நம்ம டேவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே மாறி மாறி அவங்களுடைய சைல்டுஹுட்டை பார்த்து இப்படி பேசி சிரிச்சுட்டு அந்த ரூம்குள்ளேயே இருக்கா. டக்குன்னு ஒரு பர்சன் வந்து அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம யூங்கி தான். நம்ம ஜங்குக்கு நம்ம யூங்கி வந்து ஓ கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ உடனே நம்ம டே வந்து யூங்கிக்கு அப்படியே ஒரு மாதிரி மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் கேப்டனா அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கிட்ட சொல்ல, ஆமாம் ஆமாம் நான் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி வந்து ஒரு மாதிரி தலையை சொல்லிட்டு அப்படியே ப்ரௌடாக சொல்லிக்கிறாராம் நம்ம டே கிட்ட. இப்போ நம்ம டே வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவன் வந்து ஃபுட்பாலோடைய கேப்டனாக இருக்கான், நாங்கள் ஃபுட்பால் டீமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இவங்க என்ன பண்ணுறாருன்னா நம்ம டேவை பார்த்துட்டு நீ ஏன் இன்றைக்கி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம டே கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணுற மாதிரி கேட்க, நம்ம ஜங்குக்கு உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம யூங்கியோடைய காதை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே அவர்கிட்ட போயிட்டு, ஆக்சுவலி இவங்க 2 பேர் பேசுகிறது நம்ம டேக்கு கேட்கவே இல்லை, அந்தளவுக்கு ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசுகிறாங்க. இப்போ நம்ம யூங்கி தான், டேய் எதுக்குடா இப்போ காதை பிடிச்சி இழுத்தா, என்ன பண்ணிகிட்ருக்க யூங்கி நீ, என்ன உனக்கு தான் ரூட்டு போடுறேன், நீ ஒன்றும் போட்டு கிளிக்க தேவையில்ல. டேய் நீ சொன்ன பையன் இவன் தானே, அந்த ஐ லவ் யூ சைன் போட்ட நெக்லஸ்ஸு இவன் தானடா, இவன் தான்டா, அப்புறம் என்னடா நான் தான் ரூட்டு போட்டு தரல, பிக்கப் பண்ணு. ஐயோ வேணாம் யூங்கி சும்மா இரு. ஏய் நீ தான் சொன்னியா அவன் மேலே க்ரஷ் இருக்கு, வாய் மூடுற கேட்டு போதும் அவனுக்கு நிட்டே அவன் சும்மா வளரிட்டு இருப்பான், நீ அதுவும் பெருசாக கண்டுக்காத. இல்லை இல்லை பரவாயில்ல, எனக்கும் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கிளாஸ் இல்லை, நான் வேணால் வரேனே ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, இப்போ உடனே இவங்க 2 பேரும் மாறி மாறி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. டக்குன்னு அந்த ரூம்குள்ளே வந்து நம்ம ஜிமின் வந்து உள்ளே என்ட்ராயிடுறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தவர் இவர் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்கர்ட் பண்ணிக்கிட்டு அந்த டோரில் நிற்க, அப்படியே கீழே விழ போக நம்ம யூங்கி டக்குன்னு போயிட்டு நம்ம ஜிமினை கேட்ச் பண்ணிடுறாரு. நம்ம யூங்கி நம்ம ஜிமினை கேட்ச் பண்ணும்போது ஒரு மாதிரி நம்ம ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிக்க, நம்ம ஜிமினை பொறுக்கி ஏய் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கேன் நீ, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, உன்னால பிரின்சிபல் கிட்ட வர நான் திட்டு வாங்கினேன் தெரியுமா, சாரிடா நான் தெரியாமல் இவரை கீழே தள்ளி விட்டுட்டேன், அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தேன், ஐம் சாரி ஜிமின். ஐயோ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை நம்ம டேவை கூப்பிடுறதுக்கு அப்படியே கிட்ட போக, நம்ம ஜங்குக்கும் நம்ம யூங்கியும் வந்து ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே நான் கிளம்புறேன், நான் அப்புறமேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிமினும் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்க, நம்ம யூங்கியும் வந்து ஒரு மாதிரி நம்ம ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி இப்படியே சண்டை போடுற மாதிரியே முறைச்சிட்டு பார்த்துட்டு போகிறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் யூங்கியை பார்த்து, சரியான பொறுக்கியாக இருப்பான் போல, எப்படி பிடிக்கிறான் பாரு, கண்ணு வேறு அடிக்கிறான் கண்ணு, என்னடா ஜிமின் உனக்கு ஆல்ரெடி வேறு ஒரு ஆள் கிடச்சிட்டான் போலியே, ஏய் நீ வேற சும்மா இரு, உன்னால் திட்டு வாங்கினது தான் மிச்சம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் தான் நம்ம டேக்கிட்ட அப்படியே கொஞ்சம் ஃபன்னியாக பேச, இப்படியே கொஞ்சம் மந்த்ஸ் போகுது. நம்ம டேவியும் ஜங்குக்கும் தான் காட்டுறாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக பெஸ்ட் ஃப்ரெண்டு, டேட்டிங் போகிற அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோ அழகாக அப்படியே வெளியே டேட்டிங் போகிறது என்ன, ஊர் சுற்றுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம டே வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து ஒன்றா ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்ததும் கீழே வந்து அந்த ட்விட்டர் கீழேயே நம்ம ஜிமின் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு, ஏய் என்னடா டேட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கமெண்ட் போட்டுற, நம்ம ஜிமின் வந்து தனியாக நம்ம டேக்கு வந்து பர்சனல் டெக்ஸ்ட்டில் போடுறாரு, என்னடா ஜங்கு கூட ஒரு டேட்டிங் தான் போகல அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம டேவும் ஆமாம் டேட்டிங் தான் போகிறோம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போனா நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஆமாம் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டே. அதுக்கு நம்ம ஜிமின் தான் தலையிலே அடிச்சுக்கிட்டு, ஷுவா உன்னை வச்சுட்டு ஒரு புளியாங்க கூட பறிக்க முடியாது போல்,
நான் சொல்கிறது அந்த மாதிரி கிடையாது. உனக்கு எப்படிடா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஆ சங்குடைய கண்ணை பார்க்குறப்போ உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை? அவன் கண் அப்படியே மின்னு மின்னுன்னு உன்னை பார்க்கும்போது என்ன அவன் கண்ணு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், அழகா உருண்டையா. டேய் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஆஃப்லைன் போய்ட்றாரு. பட் நம்ம ஜிமின் போயிட்டு ஒரு ட்விட் போடுறாரு. என்னதுன்னா, நான் இன்னியோட டேவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அந்த ட்விட்டு நம்ம டே பார்த்துட்டு நம்ம ஜிம் கிட்ட திரும்பி வந்து, ஏய் எதுக்குடா அந்த ட்விட்டை போட்ட? ஆமாண்டா, உன்னை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்குலாம் நான் ஃப்ரெண்டாக இருந்து என்னடா பிரயோஜனம்? என்னடா சொல்கிற நீ? டேய் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கூடா, யாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டை போய் டேட்டிங் கூப்பிட்டு போவாங்க? ஹீ ஏன் கூப்பிட்டு போகக்கூடாது சொல்லு? நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன், அழகாக இருக்கேன், அதனால தான் நான் என்னை கூட்டிகிட்டு போகிறான். டேய் உண்மையை சொல்லு, உனக்கு ஜங்குக்கு பிடிக்காது? இப்போதைக்கு இந்த கேள்வி கேட்குற நீ, உண்மையே சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும்னு நான் வந்து ஒன்று சொன்னேன்னா அப்படி நீ ஏன் சொல்கிற? அப்போனா உனக்கு அவனை பிடிக்கும். ஜிமே ரொம்ப பேசிகிட்டு இருக்க நீ. பிடிக்குமா பிடிக்காதா? ஏய் ஆமாண்டா பிடிக்கும்டா. இப்போ அதுக்கு என்னன்ற அவன்கிட்ட போய் சொல்கிறியா நீ? சொல்ல முடியாது. ஏய் என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி நம்ம டேக்கிட்ட சொல்கிறாரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம டேக்கு வந்து பர்சனலாக நம்ம ஜங்குக் மேலே ஒரு குட்டி க்ரஷ் மாதிரி இருக்கும். அது நம்ம ஜிமினுக்கு தெரியும். இத்தனை நாள் தெரியாமல் வச்சுருந்தாரு. பட் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாரு நம்ம டேக்கிட்ட. நம்ம டேவும் ஜிமினும் செஞ்ச அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து டே கிட்ட வந்து மிரட்ட, நம்ம டே வந்து டே வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடாமல் வந்துகிட்டே இருக்குது. ஹாங் இருக்கீங்களா டே, கிம் டேயோங்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. நம்ம டேக்கு வந்து டெக்ஸ்ட் போட்டுட்ருக்காரு. நம்ம டே வந்து சைடில் சொல்லு நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் போட, அதுக்கு நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா, சரி இன்றைக்கி டேட்டிங் போகலாமா? டேட்டிங்கா? ஆமாம், இன்றைக்கி உனக்கு ஓகேனா போகலாம். ஒரு 7 மணி போல் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பேன். எனக்கு ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டே வந்து ஓகே சொல்லிடுறாரு. நம்ம ஜங்குக்கு இந்த சைடில் தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி மனசெல்லாம் அடிக்குது. ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம டேவை வெளியே கூப்பிட்டு போயிருக்காரு. பட் ஆனால் இந்த வாட்டி அவருக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல். ஏதோ ஒரு பிளானோடையே தான் நம்ம டேவை வந்து டேட்டிங் கூப்பிடுறாரு. டேட்டிங்னால் இந்த மாதிரி டின்னர் டேட்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம டேவை கூப்பிட்டுட்டு இந்த அமேஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ரைடெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இதுக்கு கூப்பிட்டு போகிறாரு. நம்ம டே வந்து அழகாக பிக்கப் பண்ணிட்டு கூட்டும் போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தா நிறைய குழந்தைங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க. பெரியவங்க யாருமே இல்லை அந்த அளவுக்கு. பட் இருந்தாலும் நம்ம டேக்கு என்ன ஜஸ்ட் ஹாவ் அ ஃபன் அப்படின்ற மாதிரி எல்லா ரைடுக்குள்ளேயும் போயிட்டு ஜாலியாக வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் கூட போகிறாரு. இட்ஸ் ஆல்ரெடி மணி வந்து 9 மணி ஆகிடுச்சு. அப்படியே லாஸ்ட்டாக ஒரு ரைடு, அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் வந்து ரைடை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எந்த ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரைடு. அப்புறம் பார்த்தா இந்த பெரிய வீல் இருக்கும்ல, அப்படியே உயரமாக சுற்றிட்டு வருமே பெரிய வீல், அந்த வீலை நம்ம டே பார்த்துட்டு சரி நம்ம அதில் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டே கை காட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு லைட்டாக நர்வஸ் ஆகுறாரு, அதுவா அப்படின்ற மாதிரி. பட் ஓகே டேக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அழகாக அந்த ரைடுக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ரைடுக்குள்ளே ஏறலான்னு போக நம்ம டேக்கு வந்து கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே சில்லுன்னு ஆகுது உடம்பெல்லாம். நம்ம ஜங்குக்கு அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய கையை பிடிக்க நம்ம ஜங்குக்குடைய கை வந்து அழகாக வார்மாக காமாக இருக்குது. பட் நம்ம டேவுடைய கையை பார்த்தா பயத்தில் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகி ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கூப்பிட்டா அழகாக நம்ம டேவை கூப்பிட்டு அந்த ரைடில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பாக்ஸில் இவங்க 2 பேரும் உட்காடுறாங்க. அந்த வீலில் ஒரு பாக்ஸாக இருக்கும்ல, ஸோ ஒரு பாக்ஸில் இவங்க 2 பேரும் உட்காடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம டே தான் உள்ளே உட்காந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா. நம்ம டே கிட்ட நம்ம ஜங்கு கேட்குறாரு, இன்னும் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டே சே அப்படிலாம் இல்லையே, நான் ஏன் எப்படி போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாரு, நான் பயப்படல அப்படின்ற மாதிரி. பட் ஒன்ஸ் அந்த ரைட் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம டே கண்ணை மூடினவர் தான். அது உச்சிக்கு போகிற வரைக்கும் கண்ணை மூடினே இருக்காரு. நம்ம ஜகு கதை பார்த்துட்டு டே கண்ணை ஓப்பன் பண்ணு, எதுக்கு மூடிட்டுருக்க நீ? உனக்கு தான் பயம் இல்லைல்ல, ஐஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல. பட் நம்ம டே ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா கிச்சு மூட்ட ஆரம்பிக்கிறார் நம்ம ஜங்குக்கு, நம்ம டேவை. இப்போது அண்ணே நம்ம ஜங்குக்கு, நீ இப்போ கண்ணை திறக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல. இப்போ நம்ம டே ஓகே ஃபைன்
ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க உயரத்தில் இருக்காங்க, உச்சியில் இருக்காங்க. ஃபஸ்ட் இவங்களுடைய பாக்ஸ் தான் மேலே ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, ஃபுல்லாக லைட்டு, அப்படியே சூப்பராக இருக்குது அந்த இடமே பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி வாயை பழக்க அப்படியே 2 பேருமா சேர்ந்து அந்த ஜன்னலில் வெளியே பார்த்துட்ருக்காங்க அந்த பாக்ஸ்குள்ளேருந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்குக்கையே பார்த்துட்ருக்காரு வச்ச கண்ணு வாங்காமல். ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்கார்ல, வெளியே இருக்கிற அந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாமே நம்ம ஜங்குக்குடைய கண்ணில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது நம்ம டேக்கு. அப்படியே அந்த கண்ணில் அப்படியே அந்த யூனிவர்ஸே தெரிகிற மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஜங்குக்குடைய கண்ணு பலன்னு. அவருடைய ஃபேஸில் உண்மையான ஒரு சிரிப்பு, அவ்வளோ அழகான பியோர் சிரிப்பு, ஒரு அழகான ஸ்மைல். அதையும் வந்து நம்ம டே வந்து பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் பார்த்துட்டு இருந்தவர் செம ஷாக் ஆகிடுறாரு. என்னென்னா அவர் கன்னத்தில் ஒரு முத்தம். நம்ம ஜங்குக்குடைய கன்னத்துலேயே பச்சக்குன்னு அழகாக ஒரு முத்தத்தை கொடுக்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி நம்ம டேவை பார்த்து திரும்ப நம்ம டே அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு. டக்குன்னு நம்ம ஜங்குக்கிட்ட ஐயோ ஐம் சாரி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எதனாவது ஒரு விஷயத்த க்யூட்டாக பார்த்துட்டேன்னா அதுக்கு போயிட்டு முத்தம் கொடுத்துருவேன். அது நீயும் வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது க்யூட்டாக இருந்தியா, அதான் சாரி ஜங்குக் அப்படின்ற மாதிரி சாரி சொல்ல வராரு. நம்ம டேவ் சாரி கேட்குறது வந்து நம்ம ஜங்குக்கு வந்து இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பாயை மூட வைக்கிறாரு. ஆனால் வார்த்தைகளால் இல்லை, அவருடைய உதடால். எஸ், நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை இறுக்கிக்கிட்ட எடுத்து போட்டு அழகாக அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேக்கு நம்ம டே வந்து ஒரு மாதிரி அப்படியே சில்லுன்னு ஒரு ஃபீல், உடம்பு ஃபுல்லாக அப்படியே சிலுக்குது அவருக்கு. அப்படியே அந்த ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம டேக்கு ஜங்குக்கு சூப்பராக அப்படியே படருது. அப்புறம் தான் வந்து நம்ம டேவே ரியலைஸ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கோட சேர்ந்து அந்த ஒரு லிப் மூமெண்ட்டில் நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே அந்த ஒரு கிஸ் அப்படியே ஹாட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அது ஒரு கிஸ் அப்படியே போகுது. நம்ம ஜங்குக்கும் டேவையும் கேட்குறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. 2 பேரும் அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. டக்குன்னு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே நெத்தி ஒட்டி வச்சுக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, டே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், நான் இதை சொல்லணுன்னு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எப்போது இதெல்லாம் ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியல, பட் என்னையும் அறியாமல் நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ ஜங்குக். அது எனக்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு, நானும் இதெல்லாம் எதிர்பார்க்கல, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்ல, இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் அழகாக கிட்ட எழுது நம்ம டேவை திரும்பியும் கிஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி எல்லோரும் ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்கள், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டுன்றது இதுதான். கேப்டன் ஜாங்கும் ட்ரெயினி கிம் டேயோங்கும் ஃபஸ்ட்டு இதில் வந்து கிஸ் பண்ணது இந்த மாதிரி ஒரு வீலில் தான் வந்து ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு ரைடில். அதே மாதிரி தான் இந்த டேவும் ஜங்குக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த வீலில் இருக்கும்போது தான் கேப்டன் ஜாங்கும் ட்ரெயினி கிம் டேயோங்கும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து மாறி மாறி சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. இதுலேயும் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆனதுலேயும் அதே மாதிரி நம்ம ஜங்குக்கும் டேவும் வந்து அவங்களுடைய லவ்வை ஷேர் பண்ணது இந்த ஒரு ரைடில் தான், இந்த ஒரு அந்த வீல் ரைடில் மட்டும்தான். அந்த பாக்ஸில் உட்காந்து அழகாக 2 பேரும் வந்து அந்த ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆயிடுச்சு. அதாவது கேப்டன் ஜாங்கும் ட்ரெயினி கிம் டேயோங்கும் எப்படி லவ் பண்ணாங்களோ, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த கிம் டேயோங்கும் ஜங்குக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதுலேயும் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் மேலே போயிட்டு இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டு தான் கிளினிக்கு கூப்பிட்டு போயிருப்பார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம டே வந்து ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம ஜங்குக்கை மீட் பண்ணுறதும் வந்து இதே மாதிரி தான், ஸ்டெப்ஸ்லேருந்து
கீழே ஓடி போகும்போது கேப்டன் ஜாங் மேலே இடித்து கீழே விழுந்து அதுக்கப்புறமேட்டு தான் ஃபஸ்ட் டைம் கேப்டன் ஜாங்கை கண்ணால் பார்த்துருப்பாரு நம்ம டே. ஸோ இது மூலமாகவும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம டேவையும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. அழகாக அப்படியே ஒரு காரிடோரில் நடந்து போயிட்டுருக்காங்க. தூரத்தில் பார்த்தா 2 பேர் முட்டி போட்டுட்டு தலைக்கு மேலே புக்கை பிடிச்சிட்ருக்காங்க. யாரா இது அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு முட்டி போட்டுட்ருக்காங்க. இவனுங்க இங்கே என்ன பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேவும் ஜங்குக்கும் கொடுன்னு ஓடி போயிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேலே பழி போட்டுக்கிட்டு இவன் தான் காரணம், இவனால தான் முட்டி போட்டுட்ருக்கோம், இவன் தான் அங்கே போயிட்டு என்னமோ பேப்பரை திருடுறன்ற பேரில் போயிட்டான், என்னையும் மாட்டி விட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல நம்ம யூங்கி அதுக்கு பொய் சொல்லாத, நீ தானே அந்த கல்பரேட் அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி நம்ம ஜிமினை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் இப்படி கத்திட்டு இருக்க அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் நம்ம நாம்ஜுன் வந்து வராரு. அவர் வந்து நம்ம யூங்கியவும் நம்ம ஜிமினையும் பார்த்து 2 பேரும் கொஞ்சமாவது சண்டை போடாமல் உட்காடுறீங்களா, 2 பேரும் அவ்வளோ அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வருது, வாயை மூடவே மாட்டிங்களா, இப்போ நீங்கள் 2 பேருமே வாயை மூடலனா யூங்கி உனக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும், அண்ட் ஜிமின் உன்னுடைய பீஸ் பிரசிடென்ட் பதவியை வேறு யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சமாவது வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஸ் பிரின்சிபல் நாம்ஜுன் வந்து அந்த இடத்த விட்டு போக இவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேவும் ஜங்குக்கும் எதுங்க சேர்ந்தாதுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் லைப்ரரிக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டு ஆளுக்கு ஒரு புக்கு எடுத்துகிட்டு உட்காடுறாங்க படிக்கிறதுக்கும் வேண்டி. இப்போ அப்படியே 2 பேரும் அமைதியாக உட்காந்து படிச்சுட்ருக்கு. நம்ம ஜங்குக் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம டே வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார். ஏன்னா நம்ம டே வந்து ஒரு லா ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ அவர் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் வர்றதுனால அந்த ஒரு ப்ரெஷர்னால ஒரு மாதிரி படித்து ஒரு மாதிரி டயர்டாகி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார். நம்ம ஜங்குக் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவருடைய பேக்கில் இருந்து ஒரு குட்டி கவர் ஒன்று எடுக்கிறாரு. அந்த கவருக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை நம்ம டேவுடைய புக்குக்கு மேலே வைக்கிறாரு. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. நம்ம டே அதை பார்த்துட்டு ஸ்ட்ராபெரிஸ் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இது பிடிக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க இப்போ அதுக்கு என்ன நம்ம ஜங்குக்கு எனக்கும் தெரியாமல் எப்படி, அதுதான் அவனுடைய கம்ஃபர்டிங் ஃப்ரூட் ஆச்சு, எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும். ஜங்குக் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இந்த காலேஜில் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். பாய் ஃப்ரெண்டா? ஓ, அவன் பார்க்க எப்படி இருப்பான்? சும்மா சொல்ல முடியாது, ரொம்ப ஹேண்ட்ஸம், ஸ்வீட் காய், ரொம்ப அழகாக இருப்பான். ஓ, அவன் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு அவனை தெரியும்? ஓ அப்படியா, சரி அவன் பேரை சொல்லு. அவன் பேர் ஜான் ஜங்குக். ஜான் ஜங்குக். என்ன நீ என் பேரை சொல்கிற? டே, நீ உண்மையிலே என்ன லவ் பண்ணுறியா? அஃபிஷியலி யூர் அ பாய் ஃப்ரெண்ட்? என்னடா இதை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நான் அந்த சீட்லேயே உட்காந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த லைப்ரரி மேம் முன்னாடி இருந்துட்டு உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன், இதுக்கப்புறமேட்டு கற்றுனா வெளியே தொத்தி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல நம்ம ஜங்குக்கும் ஓகே மேம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து நம்ம டேக்கிட்ட உட்காந்து உண்மையாக தான் சொல்கிறீங்க, நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம், நம்ம 2 பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜங்குக்கு ஓவர் எக்ஸைட்டட் ஆகிட்டாரு. ஆக்சுவலி 2 பேரும் ஆல்ரெடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஃபீலிங்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. பட் இப்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். டே வந்து நம்ம ஜங்குக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாராம். அந்த ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே உச்சிக்கேறுது அந்த ஹாப்பினஸ்ஸு நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே நம்ம டேவு தான் அப்படியே நம்ம ஜங்குக்கோடைய ஃபேஸை பார்க்க நம்ம ஜங்குக் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கார். அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸில் இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு மந்த் மாதிரி போகுதுடா. நம்ம ஜங்குக்கையும் டேவையும் தான் காட்டுறாங்க.
2 பேரும் வந்து நம்ம ஜங்குக்கோடைய ஓன் ரெஸ்டாரண்ட்டில் தான்டா இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்கன்னா, நம்ம டேக்கும் ஜங்குக்கும் வந்து இன்றைக்கி வந்து லவ் ஆனிவர்சரி. அப்படியே அந்த ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட எதையுமே சொல்லாமல் நம்ம ஜங்குக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அங்கே அப்படியே எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்க, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு நம்ம டேக்கு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணுறாரு. அந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கெலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே நீல் டவுன் பண்ண நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து நம்ம டேக்கிட்ட காட்டுறாரு. நம்ம டேக்கு அப்படியே அவருக்கு பேச்சு வரல. ஒரு மாதிரி ஆச்சரியமாக நம்ம ஜங்குக்க பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம டேக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே ரிங் இருக்குது. அதை நம்ம டே பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் தான் இப்போது டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு ஒரு நர்வஸ்னஸோடையே நம்ம டேக்கிட்ட டேயோங், நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் இப்போ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அந்த ஒரு நர்வஸ்னஸில். இருந்தாலும் நான் கேட்கணும்னு நினச்ச ஒரே ஒரு விஷயம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? will you marry me அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட கேட்க நம்ம டே டிங்கி 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 டிங்கின்னு தலையாட்டுறாரு. எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு நம்ம ஜகுத்தா அழகாக வந்து நின்று எடுத்து நம்ம டே வந்து அப்படியே அழகாக கையில் போட்டு விட்டுட்டு நம்ம டே வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு இப்படி சாஃப்டாக அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுறாரு நம்ம ஜங்குக். இப்படி கிஸ் பண்ணுறப்போ 2 பேருக்கும் ஒரு மாதிரி மைண்டில் வந்து ஒரு மாதிரி கிளாஷ் ஆகுது. ஏதோ இந்த பழைய மேட்ச் மாதிரி ஒரு மாதிரி கிளாஷ் ஆகுது. இதே மாதிரி ஒரு கிளாஷ்னஸ் வந்து எப்போ வந்திருக்கோன்னா, அவங்க அந்த வீலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறப்போ வந்திருக்கோம். அப்புறம் 2 பேரும் இடிச்சுக்கிட்டு கீழே விழுறப்போ வந்திருக்கோம். இது என்ன ஃபீல்னே நம்ம டேக்கும் தெரியாது, ஜங்குக்கும் தெரியாது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சொல்லிக்கவும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி இப்படி வந்துட்டு போக நம்ம டே வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. பட் அந்த ஒரு சரௌண்டிங்கில் அந்த ஒரு வைப்பில் அதை வந்து அப்படியே விட்டுடுறாரு. இப்போ அப்படியே 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த ஒரு இதை வந்து அழகாக அப்படியே மூவ் பண்ண அப்படியே மந்த்ஸ் போகுது. நம்ம டேக்கும் ஜங்குக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுது. அழகாக 2 பேருக்கும் வந்து இந்த பாரிஸில் வந்து ஹனிமூன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் இப்போ வந்து பாரிஸில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, கூக்கி, நம்ம ஏன் இன்றைக்கி பாரிஸில் நடக்கிற ஒரு ஃபேமஸ் ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது? நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் டக்குன்னு டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் சைடாக ஓடுறாரு. நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் எப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் டக்குன்னு நம்ம ஜங்குக் முன்னாடி போயிட்டு நின்றுட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கே மறைச்சி பார்த்துட்ருக்கேன். நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலி அந்த கூக்கி அப்படின்ற ஒரு பேர் வந்து என்னமோ எங்கேயோ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆகுது. இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து, என்ன எங்கே ஓடுறீங்க சார்? டே நான் குளிச்சுட்டு வரேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கையை எடுத்து நம்ம ஜங்குக்குடைய அழகாக அந்த பேண்ட்லேயே வந்து வச்சிடுறாரு. பேண்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த பேண்ட்டோடைய ஜிப் ஏரியா அங்கே அப்படியே வச்சுட்ட நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி அந்த பேரை கேட்டு ஒரு மாதிரி அவர் டேர்ன் ஆன் ஆகிருப்பார். அவர் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதே ஓடிருப்பார். பட் நம்ம டே அதையும் தடுத்துட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்க டக்குன்னு வந்து டிவியில் ஒரு பாட்டு ஒன்று ஓட ஆரம்பிக்குது. அந்த பாட்டை கேட்டதும் நம்ம ஜங்குக்கை வந்து நம்ம டே விட்டுடுறாரு. அந்த பாட்டு பக்கம் நம்ம டே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் கிடைச்சது சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போய் அவர் குளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம டே அந்த டிவிக்கு பக்கத்தில் போகிறாரு. அதில் வேறு அந்த சாங் லைன்லாம் இருக்குது. நம்ம டேக்கு ஒரு மாதிரி மனசு வலிக்க ஆரம்பிக்குது. அந்த பாட்டை கேட்குறப்போ அவரே அறியாமல் அழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி திரும்பி ஒரு கிளாஷ் வந்துட்டு போகுது அவருக்கு மைண்டுக்குள்ளே. ஆக்சுவலி அது என்ன பாட்டுனா, பாஸ்ட் லைஃப்பில் நம்ம கேப்டன் ஜாங் கூட நம்ம டே வந்து உட்காந்து பாட்டு கேட்டிருப்பாரு. லைக் ஃபஸ்ட் டைம் நம்ம கேப்டன் ஜாங்க்கு வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம கேப்டன் ஜாங்கை பாட்டு கேட்க வச்சுருப்பாரு நம்ம கிம் டேயோங். அந்த பாட்டு அந்த அன்றைக்கி வந்து என்ன பாட்டு போச்சோ அதே பாட்டு வந்து இப்போ டிவியில் ஓடுது. அதில் இருக்க லிரிக்ஸே வந்து நான் அந்த எபிசோட்லேயே வந்து சொல்லியிருந்தேன். லவ்ன்றது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும், ஆனால் அது ரொம்ப அழகானது.
ஒரு லவ்க்காக எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லவ்வை மட்டுமே அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அந்த பிரிவுன்னு இருக்கும்ல ஒரு லவ் அந்த பெயினை வந்து அந்த பாட்டில் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த லிரிக்ஸை நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த பேராகிராஃப் மட்டும் கேட்டதும் அவர் கண்ணிலேருந்து தார தாரையாக ஊற்ற ஆரம்பிக்குது, அழுறாரு. டக்குன்னு கிட்ட போயிட்டு அந்த டிவியை ஆஃப் பண்ணிடுறாரு. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு நான் எதுக்காக இப்போ இந்த பாட்டு கேட்டு அழுகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் மாதிரி அவர் கண்ணை அப்படியே தொடச்சிட்டே இருக்க. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வராரு, தலையெல்லாம் தோட்டிட்டு அப்படியே வந்து போயிட்டு அங்கே ஒரு சேரில் போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. நம்ம பார்த்தா இந்த சைடில் ஒரு கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம தான் நம்ம ஜங்குக்கு பார்த்து, குக்கி எதுக்காக அங்கே உட்காந்துட்ருக்க, இங்கே வா. இல்லை வேண்டாம் வேண்டாம். ஏன் இங்கே வந்து உட்காருல உனக்கு என்ன? நான் கிட்ட இருந்தேன்னா வேறு எதுனா பண்ணிவிடுவேண்டா, வேண்டாம். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே ஒரு மாதிரி செடியூசிவாக அப்படியே நம்ம ஜங்குக்கு பக்கமாக நடந்து போயிட்டு அப்படியே ஒரு யூட்டனை போட்டு ஃப்ரிட்ஜு பக்கம் போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து அண்ணாந்து குடிச்சு அதை அப்படியே தொண்டையிலலாம் இறங்கி அப்படியே நம்ம தான் அந்த பாட்டிலை மூடும் போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி செடியூசிவாக பார்க்குறாரு. இப்போ அப்படியே அவருடைய ஹேரெல்லாம் அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது செட்யூஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கை. அது நம்ம ஜங்குக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் கிம்டேயும் என்ன என்ன பண்ணுறீங்க, செட்யூஸ் பண்ணுறீங்களா? இல்லையா? இல்லை, அப்போ இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே எழுந்துருச்சு நம்ம கிட்ட வராரு. அங்கே ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளோட அப்படியே நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை லாக் பண்ணுறாரு. அவ்வளோதான், நம்ம வந்து நம்ம ஜங்குக் கிட்ட நல்லா மாட்டிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கை சொல்லு, இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது, இதோ இப்படி முடியை ஒதுக்குறது, இதெல்லாம் நார்மலாக என்ன சும்மா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு, நம்ம டேவை அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த கிஸ் அப்படியே சீக்ஸ்லேருந்து ஜாலைன்ஸ்லேருந்து நெக்குக்கு கொண்டு போக இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. லைட்டாக அப்படியே நெக்கை எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம ஜங்குக்கை நல்லா கிஸ் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக அப்படியே பர்மிஷன் கொடுக்க டக்குன்னு நம்ம கிடச்சிட்டு இருந்த அந்த ஒரு ப்ளஷர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. என்னென்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி போயிருப்பார். இப்போ நம்ம தான் எதுக்கு ஸ்டாப் பண்ண, நான் சும்மா விளையாடினா இல்லை ஜங்குக் என்ன இல்லை எதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல்ல. என்னது ஸ்டார்ட் பண்ணியாச்சு? ப்ளீஸ் நம்ம லவ் மேக் பண்ணலாமா? விளையாடிட்டுருக்காத, அதுவும் இல்லாமல் ஒரு நான் ஹர்ட் பண்ண விரும்பலை. ஹர்ட்லாம் ஒன்றும் நான் ஆக மாட்டேன். உண்மையாக தான் சொல்கிறேன், நீ நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பலடா, வலிக்கும்டா. பரவாயில்ல. ஐஷோர் நம்ம ஹனிமூனுக்கு தானே இங்கே வந்திருக்கோம், அதான் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல. ஐ ட்ரஸ்ட் யூ, ப்ளீஸ். உனக்கு ஓகேவா? இதுக்கப்புறம் நான் எதுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அழகாக நம்ம அப்படியே கிட்ட இழுத்து போட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அழகாக அப்படியே நம்ம ஜங்குக்கை நம்ம தூக்கிட்டு அங்கே ஒரு பெட்ரூம் இருக்கும், அந்த பெட்ரூம்குள்ளே போயிட்டு நம்ம தொப்புன்னு பெட்டு மாதிரியே போட இப்போ அப்படியே நம்ம வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டு இது பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேப்டன் ஜாங் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லவ் மேக் பண்ணது. அதுலேயும் வந்து இப்படி தான்
நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை செட்யூஸ் பண்ணுற மாதிரி போவார். ஆனால் அப்படியே கொஞ்சம் அப்படியே இது பண்ண நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான், லிமிட் இவ்வளோ தாண்டா உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து வேலையை ஆரம்பிப்பார். அடுத்தது சும்மா அப்படியே விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி நான் வந்து வருவார். பட் நம்ம டே வந்து ப்ளீஸ் என் கூட லவ் மேக் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே ஆல்ரெடி அவங்க வந்து அந்த நேரம் லவ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கூட ஒரு லவ் மேக்கிங் அழகாக நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போயும் ஒரு அழகான லவ் மேக்கிங் நம்ம டேக்கும் ஜங்குக்கும். இப்போது நம்ம ஜங்குக்கும் டேவும் மனசார உடல் சேர ஒன்று சேர்றாங்க. ஓகே, அவ்வளோதான். கேப்டன் ஜாங்சன்ஸ் 1894 ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அழகான ஒரு ஹாப்பி என்டிங்கோடையே வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்குது பர்சனலாக. ஏன்னா கேப்டன் ஜாங்கும் ட்ரெய்னி கிம் டேயோங்கும் வந்து சேரலை அப்படின்ற ஒரு வலி வந்து எனக்கு இருக்குது இப்போது. பட் ஆனால் பரவாயில்ல, நம்ம டே பண்ண விஷ் 2 பேருமே திரும்பியும் ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகணும், ஜங்குக்கும் டேவும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷ் ஒன்று பண்ணார் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷ் அழகாக அவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அதே பியோர் லவ் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணதுலேருந்து அவங்களோட லவ்வை வெளிப்படுத்தின வரைக்கும் அப்படியே முன்னாடி ஜங்குக்கும் டேவும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ த ஹிஸ்ட்ரி ரிப்பீட், இட்ஸ் ரியல், இட்ஸ் டன். அவ்வளோதான், நம்ம டேவோடைய விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் கேப்டன் ஜாங்சன்ஸ் 1894 எந்த எபிசோடும் வராது. இதுதான் ஃபைனல் ஃபைனல் ஃபைனல். எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது கைஸ். ஒரு பெரிய வேலையை வந்து முடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே. ஃபைனலி ஐ மேட் இட். என் சேனல்லையும் கேப்டன் ஜாங்சன்ஸ் 1894 இருக்குடா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிப்பேன் ஜாலியாக பெருமையாக. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பாய் பாய். நான் இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவேன். வயிறு முட்டை தின்னுட்டு நல்ல காலை பரப்பிட்டு தூங்க போகிறேன். நீங்களும் நல்ல ஸ்டோரி கேட்டுட்டு உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை ரொம்ப ஆக்டிவாக பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பை பை. ஐ லவ் யூ ஆல்.